சுப்பிரமணி ஒரு பெரிய அதிகாரி இல்ல, ஒரு சாதாரண அரசு அலுவலக கிளார்க் தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இல்ல, ஆனா ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. எப்படி இருந்தாலும் நேர்மைய விடக்கூடாது. அவனோட குடும்பம், மனைவி ராதா, 2 சின்ன பிள்ளைகள் மற்றும் வயசான அம்மா. அந்த மாதம் சுப்பிரமணியின் வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு. அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை மோசமாயிடுச்சு. மருத்துவமனையில் சேர்த்ததும் டாக்டர் சொன்ன வார்த்தை அவனோட மனச நடுங்க வச்சது. இன்னும் 2 நாள்ல சிகிச்சை செய்யலனா உயிருக்கு ஆபத்து. செலவு 40,000 ரூபாய். சுப்பிரமணி கையில இருந்தது 3,500 ரூபாய் மட்டும்தான். அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரல. அம்மா படுத்திருந்த முகமே மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துச்சு. அடுத்த நாள் கனமான மனசோட அலுவலகத்துக்கு போனான். அந்த நாள் ஒரு முக்கியமான கோப்பு அவனோட மேசைக்கு வந்தது. ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம், அனுமதி பத்திரம். சுப்பிரமணி கவனமா படிச்சான். சில முக்கிய விதிமுறைகள் முழுசா பூர்த்தியாகலன்னு தெளிவா தெரிஞ்சது. அதே நேரம் அந்த நிறுவன மேலாளர் மெதுவா அவன் அருகில் வந்தார். சார், இந்த கோப்புல உங்க கையெழுத்து மட்டும் போதும், மீதியை நாங்க பாத்துக்கிறோம். அவர் மேசையின் கீழே ஒரு கவரை வைத்தார். அந்த கவர் திறந்தா 50,000 ரூபாய். அந்த பணம் அம்மாவின் உயிரை காப்பாத்தும். சுப்பிரமணியின் கை நடுங்கிச்சு. மூச்சு கனத்தது. ஒரு பக்கம் அம்மாவின் உயிர், மற்றொரு பக்கம் அவன் வாழ்நாள் நேர்மை. அந்த நிமிடம் அம்மா சொன்ன வார்த்தை மனசுக்குள்ள ஒலிச்சது. தப்புன்னு தெரிஞ்சத நீ பண்ணினா அது உனக்கு நிம்மதி தராது. சுப்பிரமணி கண்களை மூடினான். ஒரு ஆழமான மூச்சு. மெதுவா அந்த கவரை திரும்பி மேலாளருக்கு தள்ளினான். மன்னிக்கணும் சார், திருத்தம் இல்லாம இந்த கோப்புக்கு நான் கையெழுத்து போட முடியாது. மேலாளர் முகம் கடினமாயிடுச்சு. ஒன்றும் பேசாம அங்கிருந்து போயிட்டார். அந்த நாள் இரவு சுப்பிரமணி மருத்துவமனை வெளியே தரையில் உட்கார்ந்திருந்தான். நான் சரியா செய்தனான்னு மனசு கேள்வி கேட்டது. கண்ணீரோட அம்மாவை பார்த்துக்கிட்டே அமைதியா இருந்தான். அடுத்த நாள் காலை அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது, அலுவலகத்திலிருந்து. அந்த கோப்பு மேலதிகாரிகிட்ட போயிருந்தது. முழு விசாரணை நடந்தது. அந்த நிறுவனத்துக்கு பெரிய அபராதம். சுப்பிரமணியின் நேர்மையை அனைவரும் பாராட்டினார்கள். அதே நேரம் அரசின் அவசர மருத்துவ உதவி நிதியிலிருந்து அம்மாவுக்கான முழு சிகிச்சை செலவும் அங்கீகரிக்கப்பட்டது. அம்மா மெதுவா குணமடைந்தாள். ஒரு நாள் அம்மா சுப்பிரமணியின் கையை பிடித்து சொன்னாள், நீ பணத்தை எப்படி சம்பாதிச்சாய் அதுக்காக இல்ல, எப்படி மறுத்தாய் அதுக்காகத்தான் எனக்கு பெருமை. அந்த நாள் சுப்பிரமணி புரிஞ்சுக்கிட்டான். நேர்மை உடனடி தீர்வு தராது, ஆனா நீண்ட கால நிம்மதியை கண்டிப்பா தரும்.